ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற போமுடைய சம்மரி எனி ஒன் லிவ்ட் இன் அ பிரிட்டி ஹவு டவுன். ஆத்தர் நேம் இ கமிங்ஸ். இவங்களுடைய ஃபுல் நேம் எட்வர்ட் எர்ஸ்லின் கமிங்ஸ். இவங்க 1894 to 1962 வரை வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் ரைட்டர், பெயிண்டர், எஸ்ஏயிஸ்ட், ஆத்தர் அண்ட் பிளே ரைட். இவங்க 2900+ போம்ஸ் எழுதியிருக்காங்க, 2 ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல்ஸ் அண்ட் 4 பிளேஸ் எழுதியிருக்காரு. இவரோட போம்ஸ் எல்லாம் டைட்டில் இருக்காது, நம்பர்ல தான் இண்டிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த போமுடைய ஃபர்ஸ்ட் லைனை தான் டைட்டிலா வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவரோட போம் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதியிருப்பாரு. இதுதான் இவருடைய ஸ்டைல். இந்த போம் எனி ஒன் லிவ்ட் இன் அ பிரிட்டி ஹவு டவுன் 1940ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. டோட்டலா 9 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 4 லைன்ஸ் இருக்கு. ஒரு அழகான டவுன்ல வாழ்ந்த மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பத்தி சொல்லியிருக்காரு இந்த போம்ல. எனி ஒன் அப்படிங்கிறது மேன், நோ ஒன் அப்படிங்கிறது உமன். இவங்க 2 பேருடைய லைஃப், டெத் அண்ட் லவ் ஸ்டோரியை பத்தி தான் இந்த போம்ல நமக்கு சொல்லியிருக்காரு. Now let's get into the poem. Stanza 1. ஒரு அழகான டவுன்ல எனி ஒன் அப்படின்னு ஒரு யங் மேன் வாழ்ந்துட்டு வரான். அந்த டவுன்ல சர்ச்சுடைய பெல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா எல்லா ஹாலிடேஸ், வெட்டிங், ஃபியூனரல்ஸ் இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ற மாதிரி அந்த பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் இந்த சீசன்ஸ்லாம் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துலலாம் எனி ஒன் அவன் செஞ்சு முடிக்காத விஷயங்களை பற்றி பாட்டு பாடுவானா அண்ட் செஞ்சு முடிச்ச விஷயத்த பற்றி ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா. ஸ்டான்ஸா 2. அந்த டவுன்ல உள்ள மக்கள் போத் மென் அண்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் கூட யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களாம், கேர் பண்ணிக்க மாட்டாங்களாம். எனி ஒன்னை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டாங்களாம். அவங்க சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணி அண்ட் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். ஒரு ரொட்டீன் லைஃப், ஒரு ரிப்பீட்டட் லைஃப் ஸ்டைல தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஸ்டான்ஸா 3. இதுல நோ ஒன் அப்படிங்கிற கேர்ளை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த டவுன்ல உள்ள சில குழந்தைங்களுக்கு நோ ஒன் அப்படிங்கிற கேர்ள் இந்த எனி ஒன்னை ரொம்ப டீப்பா லவ் பண்றா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் லவ் அஃபேர் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. காலம் உருண்டோடி போயிட்டே இருக்கு. அந்த சீசன்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்து போயிட்டே இருக்கு. இந்த சின்னதா இருந்த குழந்தைங்க எல்லாம் இப்போ வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. அவங்க எனி ஒன் அண்ட் நோ ஒன் இவங்களுடைய லவ் அஃபேரை ஆக்சுவலி மறந்தே போயிட்டாங்களாம். ஸ்டான்ஸா 4. அது ஒரு ஆட்டம் சீசன். மரத்துல உள்ள லீஃப் எல்லாம் உதிர்ந்து போயிருக்கு. இன்னமும் எனி ஒன்னும் நோ ஒன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனி ஒனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படின்னா அவனுக்காக நோ ஒன்னும் சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாளாம். நோ ஒனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அவன் சோகமா இருக்கான் அப்படின்னா நோ ஒன்னும் அவன் கூட சேர்ந்து அழுவாளாம். இப்போ ஆட்டம் சீசன் போயிட்டு வின்டர் வந்துருச்சு. ஸ்டில் நோ ஒன் அண்ட் எனி ஒன் 2 பேரும் இன்னும் ரொம்ப டீப் அண்ட் ட்ரூவா லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். நோ ஒன் எனி ஒன்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. அவங்களுடைய லவ் ரொம்ப ஜென்யூன் அண்ட் டீப்பா இருக்கு. ஸ்டான்ஸா 5. இதுல அந்த டவுன்ல உள்ள பீப்புளை சம் ஒன் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம் ஒன் எவ்ரி ஒன்னை மேரேஜ் பண்ணிக்கிறாங்களாம். அதாவது அந்த டவுன்ல உள்ள பீப்புள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மேரேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்களாம். பட் அவங்க ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளதான் இருக்காங்களாம். காலையில எழுந்து ஒர்க் போவாங்க, நைட் வருவாங்க, தூங்குவாங்க. திரும்பவும் காலையில எழுந்து அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க, நைட் வருவாங்க, தூங்குவாங்க. இதே மாதிரி ஒரு ரொட்டீன்ல தான் இருக்காங்களாம். பட் அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நிறைய கனவுகள் இருக்கு. பட் அது எல்லாமே அவங்க மனசுக்குள்ள ஒரு கனவா மட்டும்தான் இருக்கா. ஸ்டான்ஸா 6. டைம் போயிட்டே இருக்கு. டே எல்லாம் நைட்டாகவும் மாறுது. இந்த குழந்தைங்களா இருந்தபோது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் அவங்க வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் எப்படி அதெல்லாம் மறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் வின்டர் சீசனுக்கு மட்டும்தான் தெரியும். அதால மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு போயட். சீசன்ஸ் மாறி மாறி காலம் உருண்டோடிட்டே இருக்கு. எல்லா சீசன்ஸ்லயும் அந்த சர்ச் பெல்லுடைய சத்தம் கேட்டுட்டே இருக்கான். ஸ்டான்ஸா 7. ஒரு நாள் எனி ஒன் திடீர்னு இறந்து போயிடுறாரா. கடைசியா அவருடைய ஃபேஸ்ல கிஸ் பண்றதுக்காக நோ ஒன் குனிஞ்சு கிஸ் பண்ணும் போது அவளும் இறந்து போயிடுறாளாம். இப்போ பிஸியா இருக்க அந்த டவுன்ல இருக்க பீப்புள் வந்து அவங்களுடைய பாடிஸை எடுத்து பக்கத்துல புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் லைஃப்க்கு போயிடுறாங்க. ஸ்டான்ஸா 8. நோ ஒன் அண்ட் எனி ஒன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பாடிஸை காஃபின் பாக்ஸ்ல வச்சு நல்லா புதைச்சிடுறாங்க. அவங்க உயிரோட இருந்தப்ப அவங்களுடைய லைஃப்பை பத்தி நிறைய கனவுகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இறந்ததுக்கு அப்புறம் பூமி கடியில அவங்களோட சேர்த்து அவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் தூங்கிட்டு இருக்கான்.
திரும்பவும் ஸ்ப்ரிங் சீசன்ல அவங்க வெளியே வருவாங்களாம். எப்படி வெளியே வருவாங்கன்னா, அவங்களுடைய பாடிஸ் டீகம்பஸ் ஆகி சாயிலுக்கு ஒரு மேன்யூரா மாறி இருக்கும், உரமா மாறி அதுல இருந்து முளைக்கக்கூடிய செடி மூலமா அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாரு போயட். அந்த டவுன்ல உள்ள பீப்புள் நோ ஒன் அண்ட் எனி ஒன்னை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டாங்களாம். ஸ்டான்ஸா 9. அந்த டவுன்ல உள்ள பீப்புள் போத் மென் அண்ட் உமன் எதை பத்தியும் யாரை பத்தியும் கேர் பண்ணிக்காம அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்லயே தான் இருக்காங்களாம். அந்த சர்ச் பெல்லுடைய சவுண்ட் கேட்டுட்டே இருக்கான். சீசன்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கா. எல்லா சீசன்லயும் அந்த சர்ச் பெல் மட்டும் சத்தம் கேட்டுட்டே இருக்கா. அந்த டவுன்ல உள்ள பீப்புள் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்றதுலயும் அதை ஹார்வெஸ்ட் பண்றதுலயும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கான். நிறைய பேர் இறந்து போறாங்க, நிறைய குழந்தைங்க புதுசா பிறக்குறாங்க. சீசன் எப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கோ, டே எப்படி நைட் ஆகும், நைட் எப்படி டேவும் மாறி மாறி வந்துட்டே இருக்கோ, இதே மாதிரி தான் லைஃபும் ஒரு முடிவே இல்லாம இந்த லைஃப் சைக்கிள் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.